இந்த சிலப்பதிகாரம் ஜென்சி தலைமுறைக்கு எப்படி பயன்படுகிறது? சிலப்பதிகாரத்திலிருந்து இன்றைய தலைமுறையினர் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? கோவலனுக்கும் கண்ணகிக்கும் ஆன உறவு எப்படி இருந்தது? கண்ணகியை விட்டுவிட்டு ஏன் கோவலன் மாதவியிடம் போனான்? மாதவியை விட்டுவிட்டு ஏன் மீண்டும் கண்ணகியிடம் வந்தான்? இருவருமே மதுரைக்கு வந்து எங்கு தங்கினார்கள் என்பது வரை போன பகுதியில் பார்த்தோம். பார்க்காதவர்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணி பகுதி 1 கேட்கலாம். இந்த பகுதியில் மதுரையை ஏன் கண்ணகி எரித்தார்? கோவலன் எப்படி போய் சிக்கி கொண்டார்? மதுரையை எரித்த பின்பு கண்ணகி என்னவானார்? மாதவியை விட்டுவிட்டு கோவலன் வந்து விட்டானே, மாதவியும் அவளுடைய மகளான மணிமேகலையும் என்ன ஆனார்கள்? இந்த காப்பியம், இந்த சிலப்பதிகாரம் என்கிற காப்பியம் எப்படி உருவாயிற்று? இதை பற்றிய ஒரு அழகான கதையை இந்த காணொளியில் பார்க்க போறோம். வாங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். கையில காசு இல்ல, அதனால நம்ம மதுரைக்கு போயிடுவோம், அங்க போய் ஏதாவது ஒரு வாணிபம் பண்ணிப்போன்னு கோவலன் சொல்லும் போது கண்ணகி சொன்ன வார்த்தை, என்னிடம் சிலம்பு இருக்கிறது, உங்களிடம் திறமை இருக்கிறது, வாங்க நம்ம பாண்டிய நாட்டுக்கு போய் இங்க இருக்கக்கூடிய யாரு கண்கள்லையும் படாம பாண்டிய நாட்டுக்கு போய் வாணிபம் பண்ணுவோம்னு கண்ணகியும் கோவலனும் பாண்டிய நாட்டிற்கு நடக்கிறார்கள். நடந்தே பழக்கப்படாத கண்ணகி அத்தகைய பெரிய தன வணிகரினுடைய மகளாக பிறந்தவர். கவுந்தி அடிகள் என்பவரினுடைய துணை கொண்டு, பெண் துறவியான கவுந்தி அடிகளினுடைய துணை கொண்டு மதுரையில் மாதிரி மாதிரின்றவங்களுடைய யாதவ குல பெண் மாதிரி அவங்க வீட்லயும் அவளுடைய மகளான ஐயை இவங்க 2 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இப்போ கோவலனிடம் கண்ணகி தன்னுடைய கால் சிலம்பை கொடுத்து அனுப்புறாங்க. இதன் மூலமா இதை விற்று அதன் மூலமா வரக்கூடிய பணத்தை கொண்டு ஏதேனும் வியாபாரம் நடத்தி விட முடியுமா என்கிற ஒரு ஆசையோட கால் சிலம்ப கொடுத்து அனுப்புறாங்க. இது நடந்து இவங்க மதுரைக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் மதுரையினுடைய மன்னன் ஆரிய படை கண்ட நெடுஞ்சிலியன் அவருடைய மனைவி கோப்பெரும் தேவி, பாண்டிமா தேவியான கோப்பெரும் தேவி பாண்டிய நாட்டினுடைய அரசியாக இருந்தவங்க, அவங்களுடைய சிலம்புல சரி செய்யறதுக்காக ஒரு பொற்கொலன்ட்ட கொடுத்திருந்தாங்க. கோல்டு ஸ்மித் சொல்றோம்னா பொற்கொலன்ட்ட கொடுத்திருந்தாங்க. அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த சிலம்பு எடுத்து அரசினுடைய சிலம்பு எடுத்து வித்துட்டான். சிலம்பு எடுத்து வித்துட்டான், அவனுடைய பொருட்செலவுக்காக வித்துட்டான். அரசர்கிட்ட என்ன சொல்லிட்டானா, அந்த சிலம்பு காணா போயிடுச்சு, திருடன் திருடிட்டு போயிட்டான், நான் எப்படியாவது அந்த திருடனை பிடித்து விடுவேன். அந்த பொற்கொலன் வந்து சொன்ன விஷயம், அவன் தான் வித்துருக்கான், வித்துட்டு இந்த திருடனை நான் பிடித்து தருவேன். இப்ப கோவலன் அந்த சந்தையில், மதுரையில் இருக்கக்கூடிய பெரும் சந்தையில் போய் இந்த சிலம்பை வித்து விட முடியுமான்னு ஒவ்வொரு இடமா கேட்டுக்கிட்டே வர்றான். இப்ப அந்த சிலம்பினுடைய அந்த டிசைன் சொல்றோம்ல, வடிவமைப்பு எல்லாமே அரசர்கள் போடக்கூடிய சிலம்புக்கு நிகராக இருக்கு. ஏன்னா இவங்க பெரிய தனவணிகர்கள்ல, அப்ப அவங்க போடக்கூடிய பொருள் எப்படி இருக்கும், அவ்வளவு அழகான ஒரு வடிவமைப்போட, அவ்வளவு அழகான கலை சின்னங்களோட, வேலைப்பாடுகளோட இருக்கு. இப்ப இந்த சிலம்பு இந்த பொற்கொலன் கையில கிடைக்குது. எந்த பொற்கொலன்? திருடின பொற்கொலன் கையில கிடைக்குது. அவன் என்ன தெரியுமா பண்றான், கோவலன் கிட்ட ரொம்ப அழகா பேசுறான். இது அழகான வேலைப்பாடோட இருக்கு, இது இவ்வளவு அழகா இருக்கு, நான் ஒண்ணு பண்றேன், அரசர்கிட்ட பேசி இந்த சிலம்ப அரசர்கிட்டயே வித்துடலாம், அரசர்கிட்ட வித்தா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். இவர் அரசருக்கே காசு கொடுத்தவர் சார், கோவலனுடைய குடும்பம். அரசர்களுக்கு காசு இல்லைன்னா இவங்க கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த கோவலனை இந்த பொற்கொலர் மனதை மாற்றி, நான் அரசரிடம் சென்று பேசிவிட்டு வருகிறேன்ட்டு இவர் அங்க போறார், அரசவைக்கு போறார். இந்த போற நேரம் என்ன ஆகுதுன்னா, அரசவையில ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குது. அரசவையில ஒரு நடன நிகழ்ச்சி. இப்ப ஆரிய படை கண்ட நெடுஞ்செழியனோ கோப்பெரும் தேவி அவருடைய மனைவியும் அந்த நடன நிகழ்ச்சியை பாக்குறாங்க. அதுல இந்த நடனம் மங்கை இருக்காங்கல்ல, அற்புதமா நடனம் ஆடுறாங்க. இப்ப ஒரு நிமிஷம் அந்த மன்னன் நடனத்தை விட்டு விட்டு நடன மங்கையை ரசிக்க தொடங்கிடுறார், நடன மங்கையை பார்க்க தொடங்கிடுறார். இந்த நடனத்தினுடைய கலையை விட்டு விட்டு நடன மங்கையை பார்க்க, இது எப்படித்தான் இந்த மனைவிமார்களுக்கு தெரியும் தெரியாது சார். உள்ளுணர்வுன்னு, உள்ளுணர்வு. அது தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணை ரசிக்கிறான்னு தெரிந்த அந்த தருணத்துல மனைவி எதிர்த்து உள்ளர போயிடுறாங்க. அவங்க வந்துருச்சு உள்ளர போயிடுறாங்க. ஐயையோ, இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இனி என்ன ஆக போதோன்னு அவருக்கான பதட்டம், இந்த பயம், பதட்டம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தருணத்துல இந்த பொற்கொலன் வராரு. பொற்கொலன் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்க மனைவியினுடைய பாண்டிமாதேவியினுடைய சிலம்பை திருடிய அந்த திருடனை நான் கண்டுபிடித்து விட்டேன், இதோ ஒரு கால் சிலம்பு என்னிடம் கிடைத்து விட்டது, அவன் தான் இந்த சந்தைக்கு வந்து என்னிடமே இந்த சிலம்பை விற்கிறதுக்காக வந்திருக்கான், நான் அவனை கண்டுபிடித்து விட்டேன், இதோ அந்த சிலம்புன்னு கொடுக்குறார். இப்ப இந்த பாண்டிய மகாராஜா
ஆரிய படை கண்ட நெடுஞ்செழியன் அவர் யோசிக்கிறாரு, இந்த கல்வனை கொன்றால், அந்த சிலம்பை மீட்டெடுத்து கொடுத்தால் தன் மனைவியிடம் நற்பெயர் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அவனை கொண்டு வான்னு சொல்லணும், அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லணும். கூட்டிட்டு வான்னு இவருடைய மனநிலை அப்ப சரியில்லை. ஏன்னா மனைவியோடு ஒரு ஊடல், ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த நேரத்துல அவருடைய நாக்கு பிறன்றது, இந்த மனது சரியில்லாத காரணத்தினால நாக்கு பிறன்றது. கொண்டு வான்னு சொல்றதுக்கு பதிலா கொன்றுவான்னு சொல்லிடுறாரு. அரசரினுடைய பேச்சை தட்டாதவர்கள் அந்த பொற்கொலனோடு போய் அந்த கோவலனை கொன்று விடுகிறார்கள். கொன்றுவிட்டு கோவலன் இறந்த செய்தி கிடைக்கப்படுறது, கொன்றுட்டாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம நின்று ஊன்றி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்றைக்குமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில், கோபமான ஒரு சூழ்நிலையில், பயந்த சூழ்நிலையில், மனம் சரியில்லாத சூழ்நிலையில் ஒரு சரியான முடிவை எடுக்கக்கூடாது. ஒரு அரசன் என்பவன் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்குபவனாக இருந்து விடக்கூடாது. ஒரு அரசன் என்பவன் என்றைக்குமே காமம், குரோதம், லோபம் என்கிற விஷயத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு தலைவன் என்பவன் தனக்கு என்னதான் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்கும் போது அறிவு கொண்டு சிந்தித்து தீர்க்க வேண்டும். ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை சரியான வார்த்தையாக சொல்ல வேண்டும் என்பது நெடுஞ்செழியனுக்கு தெரியாத காரணத்தினால் அந்த பதட்டத்தில், அந்த கோபத்தில் அவனை கொன்று வா என்று சொல்ல அப்பாவியான அந்த கோவலன் கொல்லப்பட்டான். சோழ நாட்டிலிருந்து பிழைப்பிற்காக தன் மனைவியை அழைத்து வந்த அந்த கோவலன் அங்கு கொல்லப்பட்டான். வாழ வேண்டும் என்று திருமணம் செய்து கொண்ட கண்ணகி சிறிது நாட்களிலேயே தனது கணவனை மாதவியிடம் பறிகொடுத்தார். ஏதோ ஒரு வகையில் இறைவனுடைய அருளால் மீண்டும் தன் கணவன் கிடைத்து விட்டார். இனி மதுரைக்கு போய் நம் வாழ்க்கை எத்தனையோ வகையில் சிறப்பாக இருக்க போகிறது என்ற கனவுகளோடு வந்த கண்ணகி, அப்பாவியான கண்ணகி, யாரோ ஒருவர் நீங்கள் இருவரும் அண்ணன் தங்கை தானே என்று கேட்டபோது பதற்றப்பட்ட கண்ணகி, அழுத கண்ணகி, விருந்தோம்பல் செய்ய முடியவில்லையே என்று கேட்ட அந்த கண்ணகி, தன் கணவன் இறந்து விட்டான், அவன் கல்வன் என்று சொல்லி அவன் கொல்லப்பட்டான் என்று தெரிந்தவுடன் இன்னொரு கால் சிலம்பை எடுத்துக்கொண்டு நேர அரண்மனைக்கு போறாங்க சார். அரண்மனைக்கு தலைவிரி கோலமாக, அரண்மனைக்கு எங்கிருந்து இந்த பெண்களுக்கு இந்த வீரம் வருதுன்னே தெரியலையே. தனது பிள்ளைகளை யாரும் எதுவும் சொல்லிவிட்டாலோ, தனது கணவனை யாரும் ஏதோ சொல்லிவிட்டாலோ, இந்த பெண்களுக்கான அந்த வீரம், அப்படிப்பட்ட வீரம். கண்ணகி போய் அந்த அரண்மனைக்கு முன்னால் நிற்கிறாங்க. அந்த வாயிற்காவலன் பதற்றப்பட்டு ஓடி போய் மன்னரிடம் சொல்கிறான், ஒரு காளியோ ஒரு கொற்றவையோ யாரோ ஒருவர் பெரும் தெய்வம் போல் தலைவிரி கோலமாக ஒரு காளி ரூபத்தில் ஒரு பெண் வந்து நிற்கிறாள், தலைவிரி கோலமாக வந்து நிற்கிறாள், வர சொல்றாங்க. கண்ணகி உள்ள போறாங்க சார். கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யானோ கல்வன், என்னுடைய கணவனை நீ கல்வன்னு சொன்னியா? என் கணவனை வந்து நீங்க கொன்றியா? தீர விசாரிக்காமல் தீர்ப்பு கொடுக்கலாமான்னு அரசரை பார்த்து அப்பாவி பெண்ணான கண்ணகி அத்தனை கோபத்தோட பேசுறாங்க. அவ்வளவு பெரிய சபையில் என் கணவனை நீ எப்படி கொள்ளலாம்? இப்ப அரசரினுடைய பதில், உடைய கணவன் தான் திருடனாக இருந்திருக்கிறான். இவங்க சொன்னா, நாங்க இப்பதாயா மதுரைக்கே வர்றோம், இப்பதாயா பாண்டிய நாட்டுக்கே வரோம், என் கணவன் எப்படியா திருடி இருக்க முடியும்? இல்லை, உன் கணவனிடம் தான் அந்த சிலம்பு இருந்தது. இப்ப கண்ணகி சொல்றாங்க, என்னிடம் இன்னொரு சிலம்பு இருக்கிறது, அதே சிலம்பினுடைய இன்னொரு சிலம்பு இருக்கிறது. அதே போல் உங்களுடைய அரசியின் இன்னொரு சிலம்பு இருக்கும்ல, அதுல அவங்க அரசியிடம் இருந்தது என்ன சிலம்பு? அவர் சொல்றாரு, சிலம்பை உடைத்தால் உள்ளுக்குள் முத்துப்பரல்கள் இருக்கும்ன்ற. யார்? அரசர். இவங்க சொல்றாங்க, எங்க நாடு மாணிக்க பரல்கள் உள்ள நாடு, இதோ என்னுடைய கார் சிலம்பை உடைக்கிறேன்னு கண்ணகி உடைக்கிறாங்க. அது உடையப்பட்டு மாணிக்க பரல்கள் வெளியே வருகிறது. அவங்க பாண்டிய நாட்டினுடைய சிலம்பு உடைக்கப்படுது, அதில் முத்துப்பரல்கள் இருக்கிறது. இவன் திடீராய் சொன்ன அந்த இன்னொரு சிலம்பும் உடைக்கப்படுகிறது, அதிலிருந்தும் மாணிக்க பரல்கள் வருகிறது. கண்ணகியினுடைய பக்கத்தில் தான் நியாயம் இருக்கிறது என்று தெரிந்த ஆரிய படை கண்ட நெடுஞ்செழியன் இதயத்திலிருந்து பிடித்து கொண்டு தன்னுடைய நீதி தவறிவிட்டதே, தன்னுடைய நேர்மை தவறிவிட்டதே, தவறாக ஒரு அப்பாவியை கொன்று விட்டோமே, தவறாக நீதி இழைத்து விட்டோமே, நீதி பிறண்டு விட்டதே என்று சொல்லி பாண்டிய நாட்டிற்கு இது எத்தகைய பெரிய அவமானம் என்று நினைத்த அடுத்த நொடி சார் நெஞ்சை பிறைத்து கொண்டு பாண்டிய மன்னன் இறந்து போனான். நானே கல்வன், உன்னுடைய கணவன் கல்வன் அல்லமா, நான் தான் கல்வன் என்று சொல்லி அந்த பாண்டிய மன்னன் அந்த நொடியே இறந்து போனான். தவறான தீர்ப்பு சொன்னோம் என்ற காரணத்தினால் பாண்டிய மன்னன் இறந்து போனான்.
பாண்டிமாதேவி தன்னுடைய கணவனுடைய இறப்பிற்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேனே, அவர் பதட்ட சூழ்நிலைக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேனே என்று தெரிந்த போது கோப்பெரும் தேவியான பாண்டிமாதேவி தன் கணவனை பிரிந்து இருக்க முடியாமல் பாண்டிமாதேவியும் அந்த இடத்தில் இறந்து போகிறார்கள். இருவரும் அந்த இடத்தில் இறந்து போகிறார்கள். இது பெரிய விஷயம் இல்லை சார். என்னுடைய வீட்டிற்கு தஞ்சமாக வந்த, சோழ நாட்டிலிருந்து தஞ்சமாக வந்த கோவலனையும் கண்ணகியையும் நம்மால் காப்பாற்ற முடியவில்லையே, அநியாயமாக அந்த கோவலன் இறந்து விட்டாரே என்று தெரிந்த அந்த ஆயர்குல பெண்கள் மாதிரி, அவங்க பேர் மாதிரியும் அவருடைய மகளான ஐயை, இந்த மாதிரி செய்தியை எங்க கேட்கிறார்களோ, இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கவே இல்லை சார். யார் ரெண்டு பேரும்? மாதிரியும் அவருடைய மகளான ஐயையும் சந்திச்சுக்கவே இல்லை. மாதிரிக்கு ஒரு இடத்துல செய்தி கேட்குது, ஐயைக்கு இன்னொரு இடங்கள்ல செய்தி கேட்குது. இருவருமே தற்கொலை செய்து கொண்டார்கள்னு சிலப்பதிகாரம் காட்டுது சார். தான் வீட்டுக்கு வந்தவங்கள தங்களால் காப்பாற்ற முடியலையேன்னு தாயும் மகளும் தற்கொலை செய்து கொண்டார்கள். பாண்டிமாதேவியும் பாண்டிய மன்னனும் அங்கு இறந்து போகிறார்கள். கண்ணகிக்கு அப்பொழுதும் கோபம் தீரவில்லை. இந்த தனக்கு அநீதி இழைத்த அந்த மதுரை மாநகரத்தையே கண்ணகியினுடைய அந்த கற்புத்தன்மை எரித்தது என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். எப்படி தவறான தீர்ப்பு சொன்ன பாண்டிய மன்னனுக்கு அந்த அறமே கூற்றாக மாறியது. கூற்றுனா யமன் அர்த்தம். தவறான தீர்ப்பு சொன்னதனால் பாண்டிய மன்னன் இறந்து போனான். இன்னொன்னு என்ன தெரியுமா? கோவலனை கொன்றது யாரு சார்? பொற்கொள்ளரா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். கோவலனை கொன்றது யாரு? பொற்கொள்ளரா? அல்லது பாண்டிய மன்னனுடைய தவறான தீர்ப்பா? அல்லது அந்த பாண்டிமாதேவி எந்திரிச்சு போனதா? கோவலனை கொன்றது எது தெரியுமா? உண்மையிலே சொல்லட்டுமா? கோவலனை கொன்றது கண்ணகியினுடைய அறம் சார். கண்ணகியினுடைய அறம். கண்ணகியை விட்டு விட்டு மாதவியிடம் சென்று மீண்டும் மாதவியை விட்டு விட்டு கண்ணகியிடம் செல்லக்கூடிய அந்த தன்மைதான், அந்த அறத்தை பிழைத்தார்ல, அறம் பிழைத்தார்ல, அது அறம்தான் கோவலனை கொன்றது. கோவலனுடைய அறப்பிரண்மை இல்லையா, அதுதான் அவரை அழித்ததே தவிர தவறான தீர்ப்பு அல்லது பாண்டிமாதேவியினுடைய கோபம் எல்லாம் அந்த அறப்பிழைப்பிற்கான ஒரு சூழ்நிலை தான். பிரபஞ்சம் என்ன தெரியுமா பண்ணோம்? நாம் செய்ததற்கான சரியான தண்டனையோ சரியான வெகுமதியையோ கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கு சில சூழ்நிலைகள் உருவாகும். அதைத்தான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்ன்ற இளங்கோடிகள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நீ என்ன செய்யறியோ அதற்கான பலன் உனக்கு கண்டிப்பா வரும் பண்ண. இப்ப இந்த கோவலன் இறந்ததற்கு எது தெரியுமா காரணம்? கண்ணகியினுடைய சிலம்பு காரணம் அல்ல, பாண்டிய மன்னனுடைய தீர்ப்பு காரணம் அல்ல, பொற்கொள்ளன் காரணம் அல்ல. கோவலன் இறந்ததற்கு காரணம் கோவலனினுடைய அறப்பிரண்மை தான். அவர் அறத்தோடு வாழல. அதுதான் அவரை இப்படி ஒரு பையன் பரீட்சையில கோவலன் எழுதுறதுக்கு பதிலாக கேவலன் எழுதிட்டான். கேவலன் எழுதிட்டான் துணைக்கால் போடாம. ஆசிரியர் கேட்டாரா, என்னடா கேவலன் எழுதியிருக்கான்னு. உடனே அவன் சமாளிச்சிருக்கான். கண்ணகியை விட்டு விட்டு கல்யாணம் பண்ணி கண்ணகியை விட்டு விட்டு மாதவிட்ட போனான்ல, அப்பயே அந்த கோவலனுக்கு கால் போய் கேவலன் விட்டாங்களாம். அப்படி அறம் பிறண்ட காரணத்தினால் அந்த அறம்தான் கோவலனுக்கு யமனாக மாறியது. இப்ப கண்ணகி மதுரையை எரித்து விட்டார். இந்த மதுரையினுடைய தெய்வமான மதுராபதி என்கிற தெய்வம் கண்ணகி முன்னால் பிரசன்னமாகி, கவலைப்படாத, இன்னும் 14 நாட்களில் உன்னுடைய கணவன் விண்ணுலகத்திலிருந்து உன்னை வந்து அழைத்து செல்வான்னு அவங்க ஒரு வரன் கொடுக்குறாங்க. இந்த 14 நாளும் கண்ணகி என்ன செய்வது என்று தெரியாமல் தலையை விரித்து போட்டு நடந்து 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 போறாங்க சார். இது சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய சைக்காலஜி. உங்களுக்கு பயங்கர கோபம் இருக்கு, ஏதோ ஒரு வகையில் கோபம் இருந்ததுன்னா நடந்து கொண்டே இருக்குன்றாங்க. கொஞ்ச நேரம் நடங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடங்க. கண்ணகியினுடைய ஆற்றாமை குறைய வேண்டும் என்பதற்காகவும் அந்த கோபம் தணிய வேண்டும் என்பதற்காகவும் கண்ணகி 14 நாட்கள் நடந்து கொண்டே இருந்தாங்க. நடந்து கொண்டே இருந்து சேர நாட்டை அடைகிறாங்க. இந்த சேர நாட்டில் 14 நாட்கள் கழித்து விண்ணுலகத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி தெரிகிறது. அந்த ஒளியில் கோவலன் வந்தார் என்றும் ஒரு வான ஊர்தியில் கோவலன் வந்து கண்ணகியை, அந்த வான ஊர்தியிலேயே கண்ணகியை கூட்டிக் கொண்டு கோவலன் வானுலகம் சென்றார்னு அந்த கதை வருகிறது. இந்த செய்தி அந்த ஊர் மக்கள், அந்த வன மக்கள், அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் இந்த செய்தியை பார்க்கறாங்க. இது ஊர் புறம் பரவுது. பகவதி அம்மன் இங்க வந்தாங்க, தலைவுரி குலமாக ஒரு பத்ரகாளி போல் ஒரு அம்மன் வந்தாங்க, அவர்களை வானுலகத்திலிருந்து ஒரு தேர் வந்து அழைத்து சென்றதுன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிய வருது. சேரன் செங்கூட்டுவன் அந்த அரசருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவர் இமயமலையிலிருந்து கல் எடுத்து வந்து கண்ணகிக்காக ஒரு பெரும் கோவிலை கட்டுகிறார். அவங்களுக்கான வழிபாடுகளும் நடத்தப்படுகிறது. இந்த கதையை
சேரன் செங்குட்டுவனிடம் இருக்கக்கூடிய அறிஞர்களான இளங்கோ அடிகள் அவர்களும் சாத்தனார் அவர்களும் அங்க இருக்காங்க. இளங்கோ அடிகள் இந்த கண்ணகியினுடைய கதையை மிக பிரம்மாண்டமான ஒரு காப்பியமாக நமக்கு வடிவமைத்து கொடுத்தார். அதுதான் இந்த அற்புதமான சிலப்பதிகாரம் என்கிற காப்பியம். இப்ப இந்த காப்பியத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? 3 நாடுகளிலும் நடக்கக்கூடிய காப்பியம். சேர நாட்டிலையும் நடக்கும், சோழ நாட்டுல தொடங்கி பாண்டிய நாட்டிற்கு வந்து சேர நாட்டில் முடியக்கூடிய ஒரு அற்புதமான காப்பியமாக 3 நாடுகளையும் அதனுடைய வளங்களை பற்றியும் 3 நாடுகளினுடைய சிறப்புகளை பற்றியும் சொல்லக்கூடிய நூலாக இந்த இளங்கோடிகளினுடைய சிலப்பதிகாரம் அமைஞ்சிருந்தது. எல்லாத்துக்கும் மேல இந்த சிலப்பதிகாரம் பல கேள்விகளை நம்மிடம் எழுப்பக்கூடிய காப்பியமாக இந்த சிலப்பதிகாரம் இருக்கு. வைரமுத்தையா கேட்பாரு, அறம்பாடி மதுரை அரசன் புகழ் சாடி பூநகரை தீயாலே எரித்தாயே, மன்னவனும் அழிந்ததனால் மதுரையும் எரிந்ததனால் உன் கணவன் உன்னிடத்தில் நிலையாக மீண்டானோன்னு கேட்டிருப்பார். ஏமா, மாதவியோட போனப்ப உன் கணவனை எரிச்சிருந்தேனாக்க அது சரியான தீர்ப்பு, அவன் மறைந்து போன பின்பு மதுரையை எரித்து என்ன பயன்னு கேட்டார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். உனக்கும் பாண்டிய மன்னனுக்கும் பிரச்சனை இருந்தால் நீங்களும் பாண்டிய மன்னனும் தானே பேசி தீர்க்க வேண்டும், ஏன் மதுரையை எரிச்சிங்கன்னு விவேக் அவர்கள் கூட ஒரு படத்துல திரும்ப கேட்டிருப்பாரு. பொது சொத்தை எப்ப எரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு சொத்தை கேட்டிருப்பாரு. இப்படி பல கேள்விகளை இந்த சிலப்பதிகாரம் நமக்குள் எழ வைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் 3 விஷயங்களை இந்த சிலப்பதிகாரம் மீண்டும் மீண்டும் அத்தனை பேருக்கும் கொடுத்து கொண்டே இருந்தது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஒரு பதவியில் இருப்பவர்கள் அறத்தோடு வாழ வேண்டும். உயர் சேர் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இருவருக்குமே கற்பு என்பதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது என்பதும் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் சிலப்பதிகாரம் கற்றுக் கொடுக்கிறது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் நாளை உங்களை வந்து சேரும். இப்படியான 3 அரிய பெரும் உண்மைகளை நமக்கு அற்புதமாய் கொடுத்த காப்பியம்தான் இந்த சிலப்பதிகாரம். இப்ப நீங்க சொல்லுங்க, கண்ணகி மதுரையை எரித்தது சரியா? மாதவியை விட்டுவிட்டு மீண்டும் கோவலன் தன்னிடம் வந்தபோது அந்த கோவலனை சேர்த்து கொண்டது சரியா? மாதவி என்னப்பானாங்க? மாதவி என்ன தெரியுமானாங்க? இவ்வளவு பிரச்சனைக்கு பின்பும் தனக்கு மாதவியும் கண்ணகியை போல் கோவலன் மீது மிகுந்த அன்போடு இருந்தவர்கள், மாதவியும் கோவலன் மீது மிகுந்த பாசத்தோடு இருந்தவர்கள், மாதவியும் கண்ணகி நிகராக கற்போடு இருந்தவர்கள். ஆனால் இன்னொருவரினுடைய கணவனை ஏற்றுக்கொண்டதுதான் மாதவி மீது செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் அந்த மாதவி கோவலன் சென்ற பிறகு அவர்களையும் கண்ணகியையும் தொந்தரவு செய்யவே இல்லை. கோவலனையும் கண்ணையும் தொந்தரவு செய்யாமல் மாதவி தன்னுடைய மகளான மணிமேகலையோடு புத்த துறவியாக மாறினார்கள் என்று இந்த சிலப்பதிகாரம் சொல்கிறது. மாசாத்துவரும் மாநாயக்கரும் தங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை இப்படி அடைந்து விட்டதே என்கிற துயரத்தில் அவர்கள் இருவருமே இயற்கை எய்தினார்கள் என்றும் இந்த காப்பியம் அரும்பெரும் காப்பியம் காட்டுகிறது. நீங்கள் சொல்லுங்கள், கண்ணகி அவரை மீண்டும் சேர்த்து கொண்டது சரியா? கண்ணகி மதுரையை எரித்தது சரியா? இந்த மாதவியினுடைய வாழ்க்கையை கோவலன் மீண்டும் விட்டு சென்றது சரியா? இப்படி பல கேள்விகளை நமக்குள் எழுப்பிவிட்டு நம்மை சிந்திக்க வைத்து செல்லக்கூடிய மாபெரும் காப்பியம் இந்த சிலப்பதிகாரம் என்கிற காப்பியம். இன்னும் பல நூட்களை இதே போல் நாம் சிந்திக்க போகிறோம். ஜென்ஜி தலைமுறைக்கு வரக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் தான் இந்த காணொளிகள். நன்றி, வணக்கம்.